ஹலோ ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் C++ டேட்டா ஸ்ட்ரக்சர் பிளேலிஸ்ட்டோட ஒன் ஆஃப் த வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கண்டென்ட் நிறைய பேர் சென்றடைய. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ட்ராபேக்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ட்ராபேக்ஸ் அப்கமிங் வீடியோஸில் நம்ம சரி பண்ணிடலாம். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ராகவி, இது உங்கள் இந்தியன் டெக் தமிழ். ஸ்டாக் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதோட டெஃபினிஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனை பற்றி பார்க்கலாம். ஸ்டாக் இஸ் அ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். அதாவது ஸ்டாக் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்ற இந்த விஷயத்தை பற்றி நான் ஆல்ரெடி ஸ்டாக்கோட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வீடியோ, சின்னதாக ஸ்டாக்னா என்னன்னு புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன அதோட ஆப்ரேஷன்ஸ் பற்றியும் அதோட யூசர்ஸ் பற்றியும் கொஞ்சம் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு வரலாம். இன் த ஸ்டாக் ஐட்டம்ஸ் ஆர் added or removed only at one end called the top of stack அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பர்டிகுலரா நீங்க ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்றதோ இல்ல டெலீட் பண்றதோ, அதாவது ரிமூவ் பண்றதோ, அது குறிக்கிறது யார் அப்படின்னா டாப் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்டர், அதாவது ஒரு ஏரோ மார்க் அப்படின்னு சொல்லலாம். அதான் உங்களுக்கு ஏறுதா இல்ல குறையுதா, அதாவது நீங்க இன்புட் பண்றீங்களா இல்ல வெளியே எடுக்கிறீங்களா, அதாவது டெலீட் பண்றீங்களா இல்ல இம்போர்ட் பண்றீங்களா அப்படின்றத அதை தான் சொல்லும். அதாவது புஷ் பண்றீங்களா இல்ல பாப் பண்றீங்களா. பாப்னா டெலீட், புஷ்னா இன்புட் உள்ள கொடுக்கறது. ஓகேவா, அதுதான் இந்த டாப் பாயிண்டர் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க டாப் பாயிண்டர் வச்சு நீங்க டெலிட் பண்ணிருக்கீங்களா இல்ல இன்சர்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த டாப் பாயிண்டரோட யூசேஜ். ஓகேவா, நெக்ஸ்ட் those there is no way to add or delete elements anywhere else in the stack. அதாவது எந்த வேலை ஒன்றாலும் எனிவேர் எனிவே, அதாவது எந்த வேலை ஒன்றாலும் டெலீட் பண்ணலாம் அல்ல இன்சர்ட் பண்ணலாம். அதாவது இப்போ நீங்க பர்டிகுலர் பாயிண்ட் எந்த எலமெண்ட்டை நீங்க ஃபைனலா இன்சர்ட் பண்ணீங்களோ அது பர்டிகுலர் எலமெண்ட்டை தான் நீங்க டெலீட் பண்ண முடியும். அதுதான் இந்த லிஃபோ பிரின்சிபல் அப்படின்ற இந்த பிரின்சிபல் உணர்த்தும். ஓகேவா, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ண எலமெண்ட் எடுக்கணும் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க அப்படின்னா அது உங்களால மேல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் காலி பண்ணி தான் ஃபைனலா நீங்க பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு புக் அடுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த புக்ல எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் மேல நீங்க கீழே இருந்தே நான் உருவேன் அப்படின்ட்டுலாம் சொல்லக்கூடாது. நீங்க இதுக்கு மேல இருக்கிற எலமெண்ட்ஸை மேல இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எப்படி ஃபைனலா நீங்க புக் எடுப்பீங்களோ அதே மாதிரிதான், அதே கான்செப்ட் தான் ஸ்டாக்கு. ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் டேரக்டா கீழே இருக்கிற புக்கை உருவி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் உருவி எடுக்கக்கூடாது. மேல இருக்கிற புக்ல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு புக்கையும் ரிமூவ் பண்ணதான் நீங்க நினைக்கிற அந்த புக்கை எடுக்கணும். ஓகேவா, இதுதான் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்ற இந்த பிரின்சிபல் சொல்லும். அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. A stack is based on a lost in first out. ஸ்டாக் அப்படின்றது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லிஃபோ அப்படின்ற அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. That means the data items that is insert lost into the stack is the first one to be removed from a stack. அதாவது லாஸ்ட் ஃபைனலா ஏதாவது நீங்க இன்சர்ட் பண்றீங்க, நான் பொறுமையா உங்களுக்கு சொன்னேன், பொறுமையா படிச்சு காட்டினேன், ஏன்னா உங்களுக்கு அப்பதான் கிளியரா புரியும் அப்படின்றதுக்காக. லாஸ்டா ஃபைனலா எதை இன்சர்ட் பண்ணிருக்கீங்களோ அதுதான் நீங்க டெலிட் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்னேன் பாத்தீங்களா, லிஃபோ பிரின்சிபல்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா
நீங்க ஃபைனலா ஏதோ இன்சர்ட் பண்ணிருக்கீங்களோ அதை டெலிட் பண்ண முடியும். நீங்க புக் அடிக்க வச்சிருக்கீங்கன்னா மேல இருக்கிற புக்கை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்களா. அதே கான்செப்ட் தான் வந்து இந்த பாயிண்ட்லயும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வரலாம். திஸ் ஸ்டாக் எலமெண்ட்ஸ் ஹேஸ் 0 to n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அதாவது ஸ்டாக்கோட மெமரி செக்ஷன் வந்து 0 வந்து எவ்வளோ ஒன்றாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து பர்டிகுலராக நீங்கள் ஒரு புக்கை அடுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த புக்கை வந்து எவ்வளோ உயரம் ஒன்றாலும் அடுக்கி வச்சிருக்கலாம். எத்தனை புக்ஸ் ஒன்றாலும் அதில் இருக்கலாம். லட்சக்கணக்கான புக்ஸை நீங்கள் மேலே அடுக்கி வச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் அடுக்கி வச்சிருக்கலாம். இல்லை நான் 100 புக்கு தான் அடுக்க முடியும், இல்லை 10 புக்கு தான் அடுக்க முடியும்னா அந்த பர்டிகுலர் இடத்தோட கெப்பாசிட்டியை பொறுத்து. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு 10 அடி இடத்துல 10 அடி புக்கு, 1 அடி புக்கை வந்து 10 புக்கு தான் அடுக்க முடியும் அப்படின்னா 10 புக்கு தான் அடுக்க முடியும். இப்போ 1/2 அடி புக்கு நீங்க வந்து 20 புக் எடுக்கலாம். அதுவே வந்து 3/4 அடி புக்கு இருக்கா, புக்கோட ஹைட் வந்து 3/4 அடி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் எடுக்க முடியும். இப்போ 10 சென்டிமீட்டர் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கண்டெய்னர்ல இருக்க எலமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து எலமெண்ட்டோட அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இத்தனை புக்ஸ் எல்லாம் அடுக்க முடியும். இத்தனை ரேக்ஸ் இருக்கு அப்படின்னா இத்தனை ரேக்ஸ்ல மட்டும் தான் நீங்க அடுக்க முடியும். அதை தாண்டி நீங்க மேல அடுக்கணும் அப்படின்னா ஓவர் ஃப்ளோ ஆகும். நீங்க அதை தாண்டி இல்லாத எலமெண்ட் எடுக்கணும்னு நினைச்சாலும் அண்டர் ஃப்ளோ அப்படின்ற விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து இங்க ஃப்ளோ காட்டும். ஓகேவா. நெக்ஸ்ட் இதோட ஆப்ரேஷன்ஸை பத்தி பார்க்கலாமா. நெக்ஸ்ட் இப்போ இதோட ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரும்போது புஷ்ஷுக்கு வந்து இன்சர்ட் ஆப்ரேஷன், இன்சர்ட் இன் வேல்யூ இன்டு த ஸ்டாக் கண்டெய்னர். அதாவது ஒரு வேல்யூ கண்டெய்னர்ல ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுவீங்க. ஓகேவா. பர்டிகுலரா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு புக்ஸை அடுக்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி புக்ஸை அடுக்கி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். புதுசா நீங்க வந்து ஒரு புக்கு வாங்கியிருக்கீங்க. அந்த புக்கையும் எடுத்து நீங்க அந்த புக்கு மேல அடுக்கலாம். ஓகேவா. அதே மேல அடுக்க முடியும். ஓகேவா. அதை தான் புதுசா நீங்க வந்து அடுக்கிறது. அதுக்கு பேர் தான் வந்து புதுசா மேல வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப் அப்படின்ற ஆப்ரேஷன் என்னன்னா அந்த புக்கை வந்து எனக்கு தேவையான புக்கை வந்து நான் மேல வந்து எனக்கு ஒரு புக் இருக்குது, அந்த புக்கு எனக்கு வேணும் அப்படின்னா அந்த புக்கை வந்து நீங்க எடுக்கிறீங்க. அதை ரிமூவ் பண்றது, அந்த ஸ்டாக்ல இருந்து அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து பாப் ஆப்ரேஷன். அது டிஸ்பிளே. அந்த ஸ்டாக்ல எத்தனை புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100 புக்ஸ் நான் அடுக்கி வச்சிருக்கேன். இப்போ 10 அடியில வந்து 10 புக்கு நான் அடுக்கி வச்சிருக்கேன். இல்ல 20 புக்கு, இல்ல 40 புக்கு, 50 புக்கு அடுக்கி வச்சிருக்கேன். குட்டி குட்டி புக்கா அடுக்கி வச்சிருக்கேன் அப்படின்னா இத்தனை புக்ஸ் நீங்க அடுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்றது தான் வந்து டிஸ்பிளேவோட ஒர்க். டிஸ்பிளேனா பொதுவா வந்து நம்ம எல்சிடி டிஸ்பிளேல நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு படமோ இல்ல மூவியோ பார்ப்போம். அது வந்து ஒரு டிஸ்பிளே. அந்த டிஸ்பிளேல எப்படி நீங்க ஒரு விஷயத்த டிஸ்பிளே பண்ணுதோ அதே மாதிரிதான் இந்த டிஸ்பிளேவும் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்த டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரும்போது டெஸ்ட்ராய்ட்ல என்ன பண்ணோம் அப்படின்னா பர்டிகுலரா அந்த ஸ்டாக்கே ரிமூவ் பண்ணி தள்ளும். இப்போ வந்து ஒரு புக்ஸ் அடிக்க வச்சுக்கிறேன், எனக்கு அந்த புக்ஸ் எதுவுமே தேவையில்லை, ஒரு புக்கு கூட எனக்கு வேணாம் அப்படின்னா அந்த புக்ஸ் மொத்தம் தூக்கி தூரமா போட்டுருங்க. அப்படின்ற மாதிரிதான் வந்து அந்த பர்டிகுலர் புக்கை வந்து நீங்க தூக்கி ஓரமா போட்டுருவீங்க. அந்த இடத்த வந்து இப்போ எம்டி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஃபுல்லா எதுவுமே கிடையாது அந்த இடத்துல, ஸ்டாக்கும் கிடையாது, அந்த ரேக்ஸும் கிடையாது. ஓகேவா. அதே தான் வந்து இந்த டெஸ்ட்ராய்ட் ஆப்ரேஷனும் பர்ஃபார்ம் பண்ணும். இங்க பாருங்க ஸ்டாக் அப்படின்றது இப்படிதான் இருக்கும். 0 to இந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு ரேக்கா இருக்கும். அந்த ரேக்ல நீங்க எலமெண்ட்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கலாம். அப்படின்றது தான் வந்து ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்ததான் நீங்க வந்து ஸ்டாக்ல எப்படி இன்சர்ட் பண்ணுவீங்க, டெலிட் பண்ணுவீங்க அப்படின்ற அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இங்க பார்க்க போறோம். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸ்டாக் ஃபுல்லாவே எலமெண்ட்ஸ் ஃபில் பண்ணி வச்சிட்டோம். 0ல இருந்து 6 வரைக்கும் ஃபுல்லாவே எலமெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் அடுத்ததா 8 அப்படின்ற புதிய எலமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன நடக்கும்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஆகும். இப்போ எப்படி நீங்க ஒரு பர்டிகுலரா ஒரு கண்டெய்னர்ல தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணியை ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சு, அந்த கண்டெய்னர் ஃபுல்லா தண்ணி ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அதே மீறி நீங்க தண்ணியை வந்து ஊத்தணும், எனக்கு வந்து ஃபுல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது அப்போ என்ன நடக்கும், அந்த தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வரும் பாத்தீங்களா, ஓவர்ஃப்ளோ ஆகும் பாத்தீங்களா. அதே தான் வந்து இங்க ஸ்டாக் ஆப்ரேஷன்லயே வந்து நடக்கும். ஓகேவா.
இருக்கிற மெமரியை தாண்டி நீங்க இன்சர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ நடக்கும். ஓகேவா? அடுத்து இப்போ வந்து நம்ம புஷ் ஆப்ரேஷன் பத்தி பார்ப்போம். நான் வந்து ஏ அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் ஒரு எலமெண்ட்டை புஷ் பண்ணி உள்ள தள்ளியிருக்கேன். இப்போ ஏன்ற ஒரு எலமெண்ட்டை அந்த ரேக்குக்குள்ள எடுத்து போய் வச்சுட்டேன். ஏன் சொல்ற பாரு, அந்த ஒரு புக் எடுத்து மாதிரி ரேக்ல வச்சுட்டேன். நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன பண்ண போறேன், நான் புதுசா பின்ற ஒரு புக் வாங்குறேன், அதையும் வைக்கிறேன். சி டி இ எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புக்ஸை வந்து அப்படியே லைனா அடுக்கி வைக்கிறேன். நம்பர் ஆஃப் புக்ஸை வந்து நான் அடுக்கி வைக்கிறேன். அடுத்து வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அந்த ரேக் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. நான் வந்து எஃப் வரைக்கும் புக் அடிக்கிட்டேன். ஏலேருந்து எஃப் வரைக்கும் புக் அடிக்கிட்டேன். அந்த ரேக் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நேரத்துல வந்து நீங்க அடுக்கணும், மேல அடுக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ சொன்ன மாதிரி நடக்கும். ஓகேவா? இது வந்து விஷுவலா உங்களுக்கு நடக்கிற விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பாப் ஆபரேஷனை பத்தி பார்க்கலாம். அதாவது நீங்க வந்து பர்டிகுலரா வந்து ஸ்டாக்ல நான் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாவே வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். நான் இத்தனை எலமெண்ட்ஸ் எனக்கு தேவையான எலமெண்ட்ஸ் வந்து நான் இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு இப்போ புதுசா ஒரு எலமெண்ட் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா எய்தரா நீங்க வந்து அந்த ஸ்டாக்ல ஒன்று நீங்க டெலிஷன் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்க அந்த ஸ்டாக்கை ஓவர்ஃப்ளோ பண்ணிச்சுன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அந்த நேரத்துல கண்டிப்பா வந்து உங்களுக்கு எய்தரா சாய்ஸ் வந்து ஒன்று கவர்ன் விட்டுணும், இல்லை வந்து டெலிட் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அந்த நேரத்துல தான் வந்து இந்த பாப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பாப் ஆப்ரேஷனை வச்சு நான் வந்து எஃப் டெலிட் பண்ணிட்டேன். அடுத்ததான் நான் வந்து ஈயும் டெலிட் பண்றேன். அதே மாதிரி பர்டிகுலரா நான் வந்து எல்லாமே ஏ வரைக்கும் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன். அதுல இருந்து அந்த எந்த எலமெண்ட்டுமே அந்த ரேக்ல இருந்து வச்சிருந்தேன். ஏல இருந்து எஃப் வரைக்கும் இருந்த எல்லா புக்ஸையும் நான் எடுத்துட்டேன். ஃபைனலா இப்போ நான் அந்த ரேக் வந்து காலியா இருக்கு. அந்த ரேக் வந்து ரேக் ஹேஸ் பீன் அண்டர் ஃப்ளோ. நீங்க ஏதாவது புக் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரேக் வந்து அண்டர் ஃப்ளோ அப்படின்ற ஸ்டேஜ்ல இருக்கும். ஓகேவா? எங்கிட்ட எந்த புக்குமே இல்லப்பா தம்பி, நீ போயிட்டு புதுசா வாங்கிட்டு வந்து எனக்கு புக்கு வச்சுட்டு நீ எடுத்துக்கோப்பான்னிடும். கடைசியா அவ்வளவுதான், அதான் பண்ண முடியும். ஃபைனலா இந்த இதுதான் நடக்கும். ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ அந்த ஃப்ளோ அப்படின்ற கண்டிஷன்ல இதான் நடக்கும். ஓகேவா? உங்களுக்கு தியரிட்டிக்கலா இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலா இதை வந்து ப்ரோக்ராமிங்கா உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஸ்டாக் வர்சஸ் கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ, ஸ்டாக்குக்கும் கியூக்கும் டெஃபினேஷன், ஸ்டாக் வர்சஸ் கியூ அப்படின்ற ஒரு வீடியோ போட போறேன். அந்த வீடியோல வந்து ஸ்டாக்குக்கும் கியூக்கும் என்ன டிஃபரன்சியேஷன், அதுல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, ஸ்டாக்ல என்னென்ன இருக்கு, கியூல என்னென்ன இருக்கு அப்படின்ற ஆப்ரேஷன்ஸை பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கான நோட்ஸ் எல்லாம் வந்து நான் ஒவ்வொரு வீடியோக்கான பர்டிகுலர் நோட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன். அதே மாதிரி இந்த ஸ்டாக்குக்கான நோட்ஸையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஓகேவா? அதை நீங்க வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஆகட்டும், அண்டர் ஃப்ளோ ஆகட்டும், எல்லா ஆப்ரேஷன்ஸும் வந்து பர்டிகுலரா நீங்க வந்து அந்த ஸ்டாக் வந்து யூஸ் பண்றதை வச்சுதான் வந்து அந்த ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்றது வந்து உங்க தேவைக்கு ஏற்ப நீங்க வந்து ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து லாஸ்டா வந்து ஒரு 2 வீக்ஸா வந்து எந்த வீடியோஸையும் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ண முடியல. காரணம் என்னன்னா என்னோட பர்சனல் இஷ்யூ இருந்ததுனால நான் வந்து என்னால வந்து எந்த வீடியோஸும் வந்து போஸ்ட் பண்ண முடியல. அதுக்காக நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் வந்து நம்மளோட அடுத்தடுத்த வீடியோக்கான மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பா லைக் பண்ணுங்க. டிராபேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.